குவாலிட்டி. நீங்க நல்ல ஜெபம் பண்ணி நல்ல பைபிள் வாசிச்சு நீங்க பைபிள் சொல்லுகிறது படி நடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் உங்களுடைய கணவனார் உங்களுக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு வந்துருவாங்க. நாமனே வர மாட்டேங்குது. இது அவ்வளோ சுலபமானது அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா சத்துரு இதை பண்ண விட மாட்டான். உங்களை கோபமே உங்களுக்கு இல்லைன்னாலும் உங்களை கோபப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒன்று என்ன பண்ணும் நடக்கும். ஆனா உங்களுடைய முழங்கால அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ உங்களுடைய முழங்காலுக்கு கண்டிப்பா அவங்க பயப்படுவாங்க. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? கேட்கல சகோதரிகள் மட்டும் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, கணவனை கைக்குள்ள போடுவதை கூகுள்ல போய் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க, யூடியூப்ல போய் கதையா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஓயாம எந்த வீடியோ தான் போய் பார்ப்பாங்க தெரியுமா? கல்யாணமான புதுசுல கணவனை கைக்குள்ளே போடுவது எப்படி. அவங்க ஒரு 15 லிஸ்ட் வச்சிருப்பாங்க. காலையில நீ ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுத்தா கைக்குள்ள போட்டுடலாம் அப்படின்னு. அவ்வளவுதான். ஒரு நாள் ஆட்டுக்கால் சூப்பு கேட்பாங்க, அடுத்த நாள் உன் சூப்பாவது நீ ஆகுது போ அப்படின்ற. அந்த மாதிரி அவங்க சொல்லுகிற வழிமுறையை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது. கேட்கல, அவ்வளோதான். யூடியூப்ல உள்ளதை பார்த்து அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் யூடியூப்ல சொல்லும்போது அவ்வளோதான், அவன் முன்னாடி வேலை முடிச்சுட்டு வரும்போது நீ நல்லா குளிச்சு அழகா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி பார்க்கறதுக்கு நல்லா இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு யூடியூப் சொல்றாங்கன்னு வைங்களேன். நீங்க அந்த மாதிரி நல்ல பவுடர்லாம் போட்டு அவங்க முன்னாடி போய் நின்னீங்க அப்படின்னு சொன்னா என்ன இன்னைக்கு மேக்கப் கொஞ்சம் ஓவரா இருக்குது, யாரை பார்க்கறதுக்கு? அப்படி அவங்களுடைய மனசு குறுக்கால தான் திரும்பும் சில நேரத்தில். அப்போ அப்படியெல்லாம் நம்ம கைக்குள்ள என்ன பண்ண முடியாதுன்னா போட முடியாது. அப்புறம் அம்மாவை விட்டு பிரிச்சிடலாம், மாமியாரை விட்டு பிரிச்சிடலாம் அப்படின்னெல்லாம் நினைக்க வேண்டாம். ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய பக்தி உள்ள நடக்க மட்டும் போதும். நான் நம்புறேன் கொஞ்ச நாளையிலேயே கர்த்தர் உங்களுடைய கணவனாரை உங்கள் பக்கமாய் கொண்டு வருவார். இதுல சந்தேகமே இல்லை. ஏன் அப்படின்னா இது பென்ஸ் பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது பென்ஸ் பாஸ்டருடைய வார்த்தை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை போய் சொல்லுமா? ஆண்டவருடைய வார்த்தை போய் சொல்லுமா? இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய சகோதரிகளை